ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு குக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1½ கப் வாட்டர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தால் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆயிருக்கணும். மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுலயுமே ஒரு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். மறுபடியும் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மாவை 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மாவு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 3 ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருந்த கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஷ்ரெட்டட் கோகனட், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி நல்லா கட்டியா ஆகுறதுக்கு. இந்த மாதிரி பால் மாதிரி பிடிக்க வரதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நல்லா ஆறட்டும். மாவு 2 மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம நல்லா விரிச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாலே மாவு நல்லா விரிஞ்சிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு எல்லா சைட்ஸ்லேருந்தும் அந்த மாவை நல்லா கவர் பண்ணி சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் விரிச்சுக்கலாம். கை வச்சு விரிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரோலிங் பின் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ட்ரை ஆகிடும். மற்ற மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க மாவெல்லாம் குக் பண்ணிக்கலாம். தோசை தவாவை சூடு பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை அது மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. மேலேயும் லைட்டாக கீ ஆட் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மற்ற மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான போலி ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு பாருங்க. ஸ்டஃபிங்ஸ்லாம் உள்ள நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.